அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் இந்த சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமையணும், நல்லபடியாக நாள் போகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். இது தினசரி பலன். சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு, சந்திரனை சுற்றி இருக்கிற கிரகநிலைகளை வச்சு சொல்லப்படுற பலன். உங்களோட ராசியிலிருந்து சந்திரன் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பலன் அது இருக்கும். நாளை பொறுத்த அளவுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லது இருந்தால் அந்த நாளை பயன்படுத்திக்கிங்க, கெடுதல் இருந்தால் அந்த நாளில் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கடத்தி கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுதான் பலன். இப்போது உங்களுடைய நாள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகலாம் அப்படின்னா, இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 18/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி மாலை 4:54 முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது. இன்று 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்குறது நல்லது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் இரவு 9:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகமாக இருக்குது, ஆனால் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு கிடையாது. சூரிய உதயம் காலையில் 6:30க்கும் சூரியன் மறைவு மாலை 6:15க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:22 1:51 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:58 9:26 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 10:54 12:22 வரைக்கும் இருக்குது. இப்போ பிரதம திதியில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் கிடையாது. கருங்கல், உலோகம், அது மரம் சம்பந்த அழகு வேலைகள், கட்டிட வேலைகள் அந்த மாதிரி செய்கிறது நல்லது. படுக்கை பாய முடிகிறது, படுக்கையில் அழகுகளை செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறது நல்லது. அதாவது சிற்பங்களும் கலை சார்ந்த விஷயங்களும் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. சதய நட்சத்திரத்தில் வேண்டுதலுக்காக உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், கல்வி துவங்க, சாமி கும்பிட, அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு நிறைவு, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சிக ராசிக்கு அலைச்சல், தனுஷ் ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு துயரம், கும்ப ராசிக்கு சலனம், மீன ராசிக்கு முயற்சியாக இருக்குது. இன்றைய நாள் சிறப்பாக போகிறதுக்கான வாழ்த்துக்கள். லைக் பண்ணும் போது, இந்த ராசி பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, தெளிவாக இருக்குது, சரியாக பயன்படுத்திக்க வேண்டியக்கூடிய நாளாக தான் இருக்குது. எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன்கள் இருக்கும். உங்களோட கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. என்ன தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகுன்னு 5 கிரகங்கள் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்குங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. இன்று உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். செய்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத பணவரவு இருக்குது. பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் மறையும். கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவும் உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான பலன்கள் இருக்குது. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய நாள். இந்த நாளில் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது. குடும்பத்திலையும் உறவினர்கள் வருகை ஆதரவும் மகிழ்ச்சியும் தர விதமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நட்பாக பழகுவீங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு, ஆதரவு எல்லாமே இருக்குது. வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நாள், ரொம்பவே ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயே நல்ல புரிதல் இருக்கும். இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது. எந்த
ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சிறப்பான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கோ இல்லைனா வந்து அதாவது விருந்துகளில் கலந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இருக்குது. கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணப்பெட்டியிலையும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் கணிசமாக தொகை உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் முதலீடுகள் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். நீங்கள் சின்னதாக இன்றைக்கி ₹100 செலவு பண்ணால் கூட லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கடவுள் அருள் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது. அதிர்ஷ்டம் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. நாள் முழுக்க மேஷ ராசிக்கு பயன்படுத்திக்கிற விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அனைவருக்கும் நல்லாவே வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தராமல் தான் இருக்கும். உங்களுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும். மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ராசியிலேருந்து 2ஆம் வீட்டில் குரு, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்து செவ்வாய், 10ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, எல்லாமே சந்திரனும் இருக்கிறாங்க. 11ஆம் இடத்து சனி பகவான். முழுக்க நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி இன்று இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும். வேலையில் கூட இருக்கிறவங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களோட ஆதரவும் உறவினர்களோட ஆதரவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உதவியாக இருக்கும். மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவு தர மாதிரி இருக்குது. இன்றைய நாள் ரிஷப ராசிக்கு ரொம்பவே சாதகமான நாளாக தான் இருக்குது. உங்களோட இலக்குகளையும் உங்களோட விருப்பங்களையும் வேகமாகவும் விவேகமாகவும் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு இந்த நாளை முழுசாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. நாளை வந்து உற்சாகமாக உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைவான நாளாக தான் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று வெளியில் போகிறதுக்கோ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட விதமாக இருக்கும். உங்களுக்கு புரிதலும் அன்னுனிமோ அதிகமாகி 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கு நிறைவான நாள். துணையோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தனவரவு இருக்குது. நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய விதத்தில் இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதும் குடும்பத்துக்கு தேவையாகவும் மற்றபடி சுபகாரியங்களுக்கு தேவையாகவும் செலவு செய்கிறது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறையும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல், உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே நாளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சிறப்பான ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க. குறிப்பாக வேலைக்கு அப்ளை பண்ணவங்க மெயிலை செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் பதட்டம் அதிகமாகும். எந்த ஒரு விஷயம் முக்கியமானதோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க. பதட்டத்தில் எந்த ஒரு செய்கிற செயல்களில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகுன்னு 5 பேர் உட்கார்ந்துருக்கிறது கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்து சனி பகவானும் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடலில் சோர்வும் மனக்குழப்பமும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பெரியவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
தொழிலில் வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு இருக்கத்தான் செய்யும். ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்றைய நாளில் பெருசாக விருப்பமான பலன்கள்லாம் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. உங்களோட தன்னம்பிக்கை பாதிக்காமல் உங்கள் நாளை உற்சாகமாக வச்சுக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைனா ஆன்மீக சொற்பொழிவு கேளுங்க. அது மூலிமா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது இந்த நாளில் நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான நாளாக இல்லை. தேவையில்லாத விஷயங்களில் சிக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க. பணிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். காலையில் உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. ஏன்னா வேலைகளும் நிலுவையில் நிற்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு பேச்சில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறத தவிர்த்துருங்க. இனிமையாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க. வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதே நேரங்களில் குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவும் முயற்சி செய்கிறது நல்லது. அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியும் இல்லைனா சுகமாகவும் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வழியாகவும் இருக்கும். நீங்கள் ஒன்று தான் எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் செலவுகள் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணம் கரைய வாய்ப்புகள் இருக்குது. போதிய அளவு பணம் இல்லை. அது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தி கொடுக்கும். டென்ஷன் இல்லாமல் நாளை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் மற்றும் மூட்டு வலி இருக்குது. ஏகப்பட்ட மனக்குழப்பம் இருக்குது. ப்ரெஷர் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பதட்டத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா எது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஏன்னா 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளை ஈடுபடாதீங்க. யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். 7ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு எல்லாத்தையும் கவனமாக பார்த்து கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் ஆறுதலை கொடுத்தாலும் 12ஆம் இடத்துல குரு இன்னைக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கிறதுல கால தாமதமாகும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்திலையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகள், புதிய செயல்களை செய்கிறது தவறு. அதை தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும். சுபகாரியங்களையும் தவிர்த்துடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய நாள் எதிர்பார்த்தபடி இருக்காது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காதீங்க. அது உங்களோட சூழ்நிலைகளை சிக்கலாக்கிற மாதிரி இருக்குது. சுயமுயற்சி நம்பி அதன் மூலிமா வேலை செய்யுங்க. கடின முயற்சியும் கடின உழைப்புகளும் தேவை. நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இறுக்கமாக இருக்கும். ஓய்வுக்கு நேரம் கிடையாது. உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி வேலைகளை செய்யுங்க. உங்களோட குழப்பங்கள்லாம் வேலையில் போட்டு வாழ்க்கையை பிரச்சனையாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட ஆரோக்கியமான உறவை பராமரிக்க முடியாது. தேவையில்லாத மனசாபங்கள் இருக்கும். உங்கள் உறவில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. பேசும்போதை பார்த்து பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. அப்படி எதுவும் அவங்கள சமாளிக்க முடியாமல் பட்சத்தில் நீங்கள் வெளியில் கிளம்பி போய்டுறது உங்களுக்கு நல்லது. அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். பிரச்சனை வாக்குவாதம் இல்லாமல் பார்த்தாலே நாள் கொஞ்சம் அமைதியாக போகும்.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்ல. கூடுதல் செலவுகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பண வரவு ஏமாற்றம் இருக்கும். நீங்க குடுத்த வாக்க காப்பாத்த முடியாம மனச தவிக்கிற மாதிரி இருக்கு. கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. ஆல்ரெடி செலவுகள் அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கு. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்பதான் தப்பிக்க முடியும். தேவையில்லாத கமிட்மெண்ட் எல்லாம் சிக்காதீங்க. எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மனசுல அமைதி இல்ல. பதட்டம் அதிகமாக இருக்குது, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விதமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. காலையில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கிறதும் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். மற்றபடி 7ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறது ரொம்பவே அமோகமாகவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. 9ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் சிக்கலில் இருப்பார். 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு ஆதாயம் தர விதமாக தான் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெண்களால் சந்தோஷம் ஏற்படுற விதமாக இருக்குது. உங்களுக்கு தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். குறிப்பாக சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் திருமணமோ இல்லைனா வீட்டில் சுப நிகழ்ச்சிகளோ நடக்கிறதுக்கான முடிவுகள் இன்று எடுக்கப்படும். வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்பத்தில் எல்லாருடைய அனுசரித்து போவீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவு தர மாதிரி இருக்கும். நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு நாள். கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தைரியமும் நல்லாவே இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. பயனுள்ள வகையில் வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்துவீங்க. உங்களோட வேலை செய்கிற முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்ட பெற்றுத்தரும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு உங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களோட வேலை செய்கிற மாதிரி இருக்குது. வேலையில் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்குவீங்க. இது ஒன்று போதும். ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் அதிகமாகும். 2 பேருக்குள்ளேயும் அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் எதிர்கால முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாள். இது காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தெளிவாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வருது 2 பேருக்கும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு தேவை விட அதிகமாக தான் இருக்குது. சேமிப்பு கணிசமாக உயர்ற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்குது. நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளோ முதலீடுகளோ செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை இந்த நாளில் பலன் தர மாதிரி இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்ககிட்ட நாள் முழுக்க ஆற்றல் நிறைஞ்சு காணப்படக்கூடிய விதத்தில் இருக்கனால நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கும் சொல்லவே வேணாம். எங்கேருந்து சுறுசுறுப்பு இவ்வளோ நாள் இருந்த மந்த நிலையெல்லாம் போய் ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை ஆரம்பிப்பீங்க. உற்சாகத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்கிறனால நல்ல ஒரு பலனும் சாதகமாக தான் இருக்குது. உங்களோட ராசியில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் எல்லாமே இருக்கிறது. 7ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் சமாளிக்கலாம். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியும் 12ஆம் இடத்துக்கு கேது நல்ல ஒரு சுகவாசமான வாழ்க்கையை இன்றைக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுடைய நாள்னு ஜாலியாக ஆரம்பிங்க. காலையில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அது எல்லாமே மறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களோட தேவைகள் குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு நாள் முழுக்க எதிர்காலத்துக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற மன வலிமை காரணமாக இன்றைய உங்களோட எல்லா முயற்சிகளையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். பெரியவங்களோட ஆதரவை பெறுவீங்க.
அதனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்குது. குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பண வரவு நல்லா இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறையோடு செய்கிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான அதாவது அப்ரைசல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வரவும் நல்லா இருக்குது. அதே நேரங்களில் தினசரி வேலை செய்கிறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொடக்கூட அன்பாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவுல நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைய உங்களோட நாளை கொஞ்சம் வார்த்தைகளால் பிரச்சனை இல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். நாள் முழுக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. தொணக்கூட வெளியில் மாலையில் ஒன்றா வெளியில் போங்க. அது 2 பேருக்குள்ளேயும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பொருந்தும். இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதமாக தான் இருக்குது. வயதுக்கு அதாவது திருமண வயதை எட்டியவர்கள் உங்களோட திருமணத்தை முடிவு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கை தரத்தையே உங்களோட சுகவாசி சௌகரியங்களை உயர்த்தக்கூடிய விதத்தில் பொருட்களை வாங்குவீங்க. சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பணத்துலேயும் இருக்குது. சேமிக்கிறதுக்கான அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் மகிழ்ச்சி எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாக இருங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்குது. நிறைய காரியங்கள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சாதகமாக இல்லை. 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன், ராகு எல்லாமே தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ளே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்குங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதும், 9ஆம் இடத்து குரு கொஞ்சம் பக்குவமாக நாளை கொண்டு போகலாம். 11ஆம் இடத்து கேது கொஞ்சம் பணத்தில் தட்டுப்பாடை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயத்தில் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே எதிர்பாராத விதமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிம்மதி குறைக்கிற மாதிரி இருக்குது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து போகிறது நல்லது. தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகளை குறைக்கிறது நல்லது. நண்பர்களை சந்திக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் அவங்க மூலிமா சில பிரச்சனைகளுக்கு உதவி தீர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இன்று பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த செயலையும் யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. மனசை அமைதியாக வச்சுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது. வெளியில் போங்க. தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு வாக்குவாதம் விவாதியும் தவிர்த்துருங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிய விதமாக இருக்குது. நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பாக அமையும். உங்களோட வேலைகளை திறமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் வேலையை செய்யும் போது ஒரு முறைக்கு 2 முறை ரீசெக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா செஞ்ச வேலையை திரும்ப செய்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை ஏற்கனவே இருக்குது. அது உங்களோட துணைக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலைகளும் இனிமையாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிதல் குறைவையும் தவறாகவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை பொறுமையாக சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க. இது எல்லாமே காதலர்களுக்கும் பொருந்துகிற விதமாக தான் இருக்கும். டாமினேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணுறதோ செய்யாமல் இருக்கிறது இன்றைய நாளில் நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டது ரொம்பவே கஷ்டம். பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சேமிக்கிறத பற்றியும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி கடன் வாங்காமல் நாளை கொண்டு போனாலே போதும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருக்கும். ஏகப்பட்ட டென்ஷன் குழப்பங்கள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க. எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவுகள் அதிகமா இருக்கும். மனசுல வருத்தங்கள் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு பய உணர்வோ, பாதுகாப்பு இல்லாத உணர்வோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனச தெளிவா வச்சுக்க கண்டிப்பா தியானம் பண்றதோ, ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட எண்ணங்கள குழப்பங்கள் இல்லாம தெளிவா செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுக்கு ராசியில 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறது. ஏகப்பட்ட சிக்கலை கொஞ்சம் கலப்புற மாதிரி இருக்குது. 5ஆம் இடத்துல சனி பகவான் சொல்லவே வேண்டாம். 8ஆம் இடத்துல குருவும் சொல்கிற மாதிரி இல்லை. 10ஆம் இடத்துல கேதுவும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைய நாள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது. பசங்களால் குடும்பத்தில் அமைதி குறையிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ற பேரில் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கொஞ்சம் தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பதட்டத்தை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளில் எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. சுபகாரிய விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லது. சாதகமான நாளாக இல்லை, கொஞ்சம் பாதகமான விளைவுகளை தடுக்கிறதுக்கு யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. வீட்டு புனரமைப்பு அப்படிங்கிற பேரில் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது வீண் விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது. அவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலைகள் இருக்கிறதுனால வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது. நிலுவையில் நிற்காமல் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா தப்பிக்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட வெளிப்படையாக பேச வேண்டியது அவசியம். உங்கள் மனசில் இருக்கிற வருத்தமாக இருக்கட்டும், குழப்பமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லது. அது உறவில் புரிதல் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கிட்டு ஏனோ தோணுன்னு அவங்கள அதிகாரம் போனால் தேவையில்லாத வாக்குவாதங்களோ மனஸ்தாபங்களோ ஏற்படும். புரிதல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் அதிகமாகலாம். நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களோட அஜாக்கிரதையோ உங்களோட குழப்பத்தினால செய்யக்கூடிய செலவுகள் காரணமாக வீண் விரயங்களோ பண இழப்போ ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க. கையில் அதிகமான பணத்தை வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வச்சு பேலன்ஸ் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அம்மாவோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது. உங்களுக்கும் கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை அமைதியாக கொண்டு போங்க. ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. அதிக நீர் பருகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நாளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலையில் பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் 10 மணிக்கு மேலே நாள் உங்களோட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரம்பம் நல்லா இல்லைனாலும் பலன்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும், 3ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்தாலும் 7ஆம் இடத்து குரு எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்துக்கு கேது கொஞ்சம் இடையூறுகள் கொடுத்தாலும் உங்களால் எல்லா விதத்துலையும் தைரியமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களோட அன்பு ஆதரவும் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வருமானம் பெறுகிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு நாள். எல்லா முயற்சிகள்லையும் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி குடும்பத்தோட டைம் பாஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லாரோட ஆதரவும் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை நேரத்துக்கும் விவேகமாகவும் திறமையாக செஞ்சு
முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக தான் நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இனிமையான வார்த்தைகள் மற்றும் நேர்மையான அணுகுமுறை மூலியமாக துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காலையில் 9 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் துணை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா காலையில் கொஞ்சம் வார்த்தைகள் நேற்று இருந்த பதட்டங்கள்லாம் காலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. மாலையில் மகிழ்ச்சியாக, அதாவது 10 மணிக்கு மேலே எல்லா விஷயத்திலையும் சந்தோஷத்துக்கும் நிறைவான மனநிறைவுக்கும் குறைவில்லை. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய நாள் எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது. பசங்களோட எதிர்காலம் குறித்தும் உங்களோட எதிர்காலம் குறித்தும் உங்களோட திருமணம் குறித்தும் முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பாராட்டுற வகையில் நிறைய ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கோ இல்லைனா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால சேமிப்பு அதிகமாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்கால நலன் கருதி நல்ல ஒரு பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுத்து சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம், உறுதி எல்லாமே நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக சில தேவையில்லாத செலவுகளோ இல்லைனா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மன உளைச்சல்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நாளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே நேரங்களில் யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிக்க கண்டிப்பாக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி அவசரமும் கோபமும் டபுளாக ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு நல்லதையும் கொடுப்பாங்க, பிரச்சனைகளும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்து சனி பகவான் ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் கவனமாக இருங்க. மனசு தெளிவில்லாமல் இருக்கும். 6ஆம் இடத்து குரு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்து கேது கொஞ்சம் பலன் தர விதமாக தான் இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படலாம், செலவுகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட செலவுகளை சமாளிக்க இன்று கடன் வாங்க நேரிடுற மாதிரி இருக்கும். வேலைகளை பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது. ஏனோதானன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். மதிப்பு உயர்றதுக்கு உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷனல் செய்கிறது நல்லது. பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத உதவி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நண்பர்களை சந்திச்சிங்கன்னா அவங்களோட உதவி நல்லாவே இருக்குது. இன்று நீங்கள் விரும்புகிற பலனை கிடைக்கணும்னா அதுக்கு ரொம்பவே கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. முடித்த அளவுக்கு வெளியில் போயிட்டு வாங்க. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மனசை பாருங்கள். வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கோயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. நேரத்துலேயும் அதுவும் நிலுவையில் நிற்காமல் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். திட்டமிட்டு வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கிட்டு நாளை பிரச்சனை ஆக்கிற மாதிரி இருக்கும். தொணக்கூட தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நட்பான அணுகுமுறை தேவை. வார்த்தையில் பேசும்போது நிதானம் தேவை. பார்த்து நாளை சுமூகமாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் அவங்கக்கிட்ட காட்டாதீங்க. உங்களோட பணப்பற்றாக்குறை விஷயத்தையும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற பய உணர்வையும் அவங்கக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாமல் இருங்க. வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணம் கம்மியாக தான் இருக்குது. வரவும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அதிக அளவில் பணத்தை கேரி பண்ணாதீங்க. வீட்டில் பத்திரமா வச்சுட்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து சேமிக்க முயற்சி செய்யலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அமைதியும் பொறுமையும் மகர ராசிக்கு இன்றைக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு
ஏகப்பட்ட சிந்தனைகள மண்டையில போட்டு உருட்டுற மாதிரி இருக்கும். எத செய்றது, எத வேணான்னு விடுறதுன்ற மாதிரி இல்ல. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுவே உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். உங்களோட ராசியிலே சூரியன், புதன், சந்திரன், ஆ சுக்கிரன், ராகுன்னு இருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி பிரச்சனைய தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. 5ஆம் இடத்துக்கு குரு கொஞ்சம் ரொம்பவே ஆதரவா இருக்கிறதும், 7ஆம் இடத்து கேது தேவையில்லாத வாக்குவாதங்கள ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்காரு. 12ஆம் இடத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா, விரயம் பண்றதுக்கும், கொஞ்சம் செலவுகள அதிகப்படுத்துறதுக்கும் தயாரா இருக்காரு. இன்று உங்களோட வேலைகள முடிஞ்ச அளவுக்கு புது பொலிவும், தெம்பும் தெளிவாவும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவியா இருக்கும். வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள கவனமா செய்யுங்க. கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புகள தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நாள் கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம். சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதிகமான வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அதனால முக்கியமான வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி காலையிலேயே முதல்ல முடிச்சுறது நல்லது. ஏன்னா அது கொஞ்சம் அவசரத்துக்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. இன்று முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக சமாளிங்க. அமைதியாக சமாளிக்க வேண்டியது அவசியம். சில சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. எல்லாத்தையும் கவனமாக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்காலம் குறித்து பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் பதட்டம் அதிகமாக இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு திறமையோடு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. பக்குவமாக உங்களோட வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாதிப்பு இல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெருசாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேர் கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் மனசில் அமைதி கிடையாது. அதனால் உங்களோட கோவத்தையும் எரிச்சலையும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அவங்க மேலே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறதோ கடினமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதை கவனமாக பார்த்து தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட தன்னிலைமையை இறக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வீட்டை செலவுக்காக கொஞ்சம் அதிகமான செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு நிலை பார்த்திங்கன்னா இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிற வகையில் இருக்கும். கவனமாக பணத்தை செலவு செய்யும் போது கையாளும் போது நல்லா இருக்கிறது கவனமாக இருக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடவலி காரணமாக சில அசௌகரியமான உணர்வுகள் இருக்கும். நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். கும்பராசிக்காரங்க கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி, கடைசி ராசியான உங்களுக்கு இன்றைய நாள் பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்குது. சந்தோஷமாக ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாமே நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்னிலை மறக்காதீங்க. உங்களோட கட்டுப்பாட்டை இழக்காதீங்க. அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் மனசுக்கு வெறுத்து போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியில் சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல செவ்வாயும், 12ஆம் இடத்துல மொத்தமாக உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பொறுப்புகள்னால பண இழப்போ பண விரயமோ அதிகமாகலாம். பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். வியாபார வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகிறது ரொம்பவே டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த ஆதரவாக இருப்பாங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்றைக்கி பெருசாக சாதகமான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூற வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று, புரிதல் ஒன்றா இருக்கும். அது தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை விஷயமா தேவையில்லாத பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வளர்ச்சியை தடப்படுற மாதிரி இருக்கும். செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட வேலைக்கே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. யாரையும் நம்பி பொறுப்பை கொடுக்காதீங்க. உங்களோட முன்னாடி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. பாதுகாப்பாக அமைதியாக இருக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை ஆக்காதீங்க. அது உறவில் மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்கும். இது மனசை கெடுக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்து கையாளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொடக்கூட பேசாமல் இருக்கிறது இன்று நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண சம்பந்தமான சூழ்நிலைகள் கையாளுறது ரொம்பவே கஷ்டம். பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பண சம்பந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல. பணத்தை தொலைக்காமையோ கடன் வாங்காமையோ நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட மன வருத்தங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் குழந்தையோடையும் மனைவியோடையும் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ரொம்பவே நிதானம் தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுசாக பார்க்குறவங்களுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலயமா நிறைய வியூஸ் வந்ததுன்னா இன்னும் சில வீடியோஸ்கள் புதுவிதமான வீடியோக்கள் லைவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியூஸ் வராதனால புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒன்று பலன் தர விதமாக இருக்கணும். லைவில் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பங்கள் இல்லை. சிலர் ஜஸ்ட் லைக் தட் 1 or 2 பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லைவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து புதுசாக திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.